முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய வகுப்பு அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பில் ஏற்கனவே நாம் சரிங்களா நாடு சுதந்திரம் பெற்றது வரை சரி அரசியலமைப்பு உருவாக்கியது வரை நம்ம பார்த்துருந்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பில் முகவுரை பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ என்ன பார்க்க போகிறோம்? முகவுரை பார்க்க போகிறோம். இந்த முகவுரையை பற்றி சரிங்களா என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? இந்த முகவுரை பெறப்பட்ட நாடு அப்படின்னு பார்த்தோட அமெரிக்கா. முகவுரை பெறப்பட்ட நாடு என்னது? அமெரிக்கா. அடுத்து சரி நான் எழுதிக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா? சரி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா முகவுரை. இந்த முகவுரை அப்படின்னா இந்திய அரசியலமைப்படி இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா முன்னுரை. என்னன்னு சொல்கிறோம்? முன்னுரை. அடுத்து திறவுகோல், தத்துவம். சரிங்களா? அல்லது இந்திய அரசியலமைப்புடைய வழிகாட்டி. இது எல்லாமே இந்த பெயர்களெல்லாம் சொல்கிறோம். ஏன் சார் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஒரு புத்தகத்திற்கு எப்படி ஒரு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பொருளடக்கம் அந்த புத்தகத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு முதல் பேஜில் நமக்கு தெரியும். சரியா? அது போலதான் இந்திய அரசியலமைப்பு எப்படிப்பட்டது, யாருக்கானது அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி தான் என்ன அப்படின்னா முகவுரை. சரியா? இதுக்கான தனியான ஏதாவது விதிகளோ அல்லது அட்டவணைகளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா இல்லை, வெறுமனே முகவுரை என்ற தலைப்பில் கொடுத்துருப்பாங்க. சரியா? இந்த முகவுரை பெறப்பட்ட நாடு அப்படின்னா அமெரிக்கா. முகவுரை பெறப்பட்ட நாடு என்னது? அமெரிக்கா. முகவுரை மொழி அதாவது வே ஆஃப் மெத்தட் அது பெறப்பட்ட நாடு வந்து ஆஸ்திரேலியா. சரியா? முகவுரை மொழி பெறப்பட்ட நாடு என்னது? ஆஸ்திரேலியா. முகவுரை தந்தவர் யார் அப்படின்னா நேரு. முகவுரை தந்தவர் யாரு? நேரு அவர்கள். சரியா? இந்த நேரு அவர்கள் டிசம்பர் 31, 1946 அன்று ஒரு தீர்மானம் கொண்டு வராரு. சரியா? தீர்மானம் ஒன்று கொண்டு வராரு. அந்த தீர்மானம் என்ன தீர்மானம் அப்படின்னா குறிக்கோள் தீர்மானம். என்ன தீர்மானம்? குறிக்கோள் தீர்மானம். இந்த குறிக்கோள் தீர்மானம் தான் பின்னால என்னவா மாறுகிறது அப்படின்னா முகவுரையாக மாறுகிறது. சரிங்களா? இந்த குறிக்கோள் தீர்மானத்தை அறிமுகம் செய்யப்பட்டது டிசம்பர் 13, 1946. சரிங்களா? ஆனா அரசியல் நிர்ணய சவால் எப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஜனவரி 22, 1947. ஜனவரி 22, 1947. இது எப்போ முகவுரையா ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா நவம்பர் 26, 1949. சரியா? இந்த நாள் தான் என்னது? அரசியலமைப்பு ஏற்கப்பட்டது. இந்த நாளை தான் நம்ம என்ன தினமாக கொண்டாடுறோம்? சட்ட தினமாக கொண்டாடுறோம். என்ன தினம்? இந்திய அரசியலமைப்போட சொன்னது சட்ட தினமாக என்ன பண்ணுறோம்? கொண்டாடுறோம். சரிங்களா? சரி, அப்போ முகவுரைன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா முகவுரை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா சரியா முகவுரையோட ஆரம்பம் இந்திய மக்களாகிய நாம் இந்தியாவை ஓர் இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசை நிறுவுதல் அப்படின்னு ஆரம்பிக்குதுங்க. சரிங்களா? முகவுரை எப்படி ஆரம்பிக்குது? இந்திய மக்களாகிய நாம் இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசை நிறுவுதல் அப்படின்னு ஆரம்பிக்குது. இந்த 5 வார்த்தைகளும் உங்களுக்கு ஆர்டர் மாறவே கூடாது. இதையே உங்களுக்கு டிஎன்பிசியில் கொஸ்டினா கேட்பாங்க. சரிங்களா? சரியா? முகவுரையோட இந்த வார்த்தைகளை வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன இருக்கணும்? இறையாண்மை. 2வது வார்த்தை சமதர்மம். 3வது வார்த்தை சமய சார்பற்ற. 4வது வார்த்தை மக்களாட்சி. 5வது வார்த்தை குடியரசு. இதுல எந்த மாற்றங்களும் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. சரிங்களா? சரி, இப்போ இதுக்கான எதனும் பொருள் இருக்கா அப்படின்னா இருக்கு. சரியா? இந்திய அரசியலமைப்பிலேயே மிக உயர்ந்த வார்த்தை அப்படின்னா அது இறையாண்மை. இந்திய அரசியலமைப்பிலேயே மிக உயர்ந்த வார்த்தை அப்படின்னா என்னது? இறையாண்மை. இந்த வார்த்தைக்கு விட பெரிய வார்த்தை இல்லைங்க. அரசியலமைப்புல இறையாண்மை என்ற வார்த்தைக்கு பதிலாக வேற வார்த்தை என்னது? கிடையாது. அதாவது சாவரின் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். இந்த வார்த்தையை விட என்னது? பெரிய வார்த்தை கிடையாது. இந்த வார்த்தையை முதல்ல யார் பயன்படுத்தினா அப்படின்னா ஜூன் போர்டின் அவர்கள் பயன்படுத்தினார். இவர் யாருன்னா பிரெஞ்சு நாட்டை சார்ந்தவர். சரிங்களா? ஸோ இவர் எந்த நூலில் பயன்படுத்துறார் அப்படின்னா குடியரசு என்ற நூலில் முதல்ல பயன்படுத்துறாரு. சரியா? ஸோ இறையாண்மை என்ற வார்த்தை எந்த நூலில் பயன்படுத்துறாரு? குடியரசு என்ற நூலில் பயன்படுத்துறாரு. இந்த இறையாண்மைக்கான அதிகாரம் என்ன அப்படின்னா இந்தியா எந்த ஒரு நாட்டிற்கும் அடிபணியாது. சரியா? ஸோ எந்த நாட்டு என்னது? எந்த ஒரு உள்நாட்டு விவகாரங்களிலும் வெளிநாடுகள் தலையிடக்கூடாது. உள்நாட்டு விவகாரங்கள்ல யார் தலையிடக்கூடாது? வெளிநாடுகள் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா இறையாண்மை. சரிங்களா? இதை விட உயர்ந்த அதிகாரம் வேற எதுவே கிடையாது. நம்ம ஒரு நாட்டு மேல போர் புரிஞ்சு என்ன பண்ணலாம்? அந்த இடத்த பிடிச்சுக்கலாம். அதே போல அவங்க நம்ம மேல போர் புரிஞ்சு என்ன பண்ணலாம்? இடத்த பிடிச்சுக்கலாம். ஸோ அது யாரும் என்ன பண்ண முடியாது? கேள்வி எழுப்ப முடியாது. ஸோ
இறையாண்மை என்ற வார்த்தைக்கு நீங்க பொருள் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்றோம்? உள்நாட்டு விவகாரங்களில் வெளிநாடுகள் என்ன பண்ணக்கூடாது? தலையிடக்கூடாது. ஸோ அதுதான் இறையாண்மை. அடுத்து சமதர்மம் அப்படின்னா ஒரே மாதிரியான நீதி, அனைவருக்கும் ஒரே மாதிரியான நீதியை வழங்கக்கூடிய அரசியலமைப்பு தான் அங்கே கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஏழை பணக்காரன் இருப்பவன் இல்லாதவன் அப்படின்னா எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. அனைவருக்கும் ஒரே மாதிரியான நீதி தரக்கூடியது தான் என்ன அப்படின்னா இந்த சமதர்மம் என்ற வார்த்தைக்கான பொருள். அடுத்து சமய சார்பற்ற, இந்தியாவிற்கு தனி மதங்கள் எதுவும் கிடையாது. சரியா? இந்தியா ஒரு இந்து மதத்தையோ அல்லது முஸ்லீம் மதத்தையோ அல்லது கிறிஸ்டின் மதத்தையோ சார்ந்தது கிடையாது. அனைத்து மதங்களையும் நாம் ஒன்றாக ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்றதுதான் சமய சார்பற்ற நாடு. அடுத்து மக்களாட்சி அப்படின்னா ஆபிரகாம் லிங்கன் தான் சொல்லுவாரு, மக்களாட்சி அப்படின்னா என்ன அப்படின்னு, மக்களால் மக்களுக்காக மக்களால் தேர்வு செய்யப்பட்ட என்னது மக்களாட்சி. சரியா? ஸோ இதை நீங்க பிள்ளை பருவத்திலிருந்து என்ன பண்ணீங்க, ஈஸியாக படிச்சிருப்பீங்க. சரியா? ஸோ மக்களாட்சி. உலகிலேயே மிகப்பெரிய மக்களாட்சி கொண்ட நாடு இந்தியாங்க. உலகிலேயே மிகப்பெரிய மக்களாட்சி கொண்ட நாடு என்னது? இந்தியா. உலக நாடுகள் இந்த இந்த மக்களாட்சி தேர்தலை பற்றி என்னது மிக பெருவாரியாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். காரணம், இவ்வளவு பெரிய மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாடு மக்களாட்சி நிறுவது என்று சாதாரண விஷயம் கிடையாது என்னது பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து குடியரசு அப்படின்னா என்ன அப்படின்னாக்கல, எந்த ஒரு நாடு தனக்கான சட்டங்களை அவங்களே எழுதி அதன்படி நடக்கக்கூடிய நாடுகளுக்கு தான் என்னது குடியரசு நாடு அப்படின்னு பொருள். சரிங்களா? ஸோ அப்போ நம்மளெல்லாம் என்னது ரிப்பப்ளிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு சில கண்ட்ரிகளுக்கு வந்து ரிப்பப்ளிக் என்ற வார்த்தைகள் என்னது பொருந்தாது இல்லையா? அப்படி இருக்கும்போது என்ன செய்யலாம் அப்படின்னா, சரிங்களா, இப்போ இதுல என்ன சொல்ல வருவாங்க அப்படின்னா, வேறொரு நாட்டு சட்டங்களை நீங்க பின்பற்றினா அப்படின்னா அது குடியரசு நாடு கிடையாது. வேறொரு நாட்டு சட்டங்கள் அப்படியே நீங்க பின்பற்றினா அப்படின்னா அது குடியரசு நாடு என்னது கிடையாது. சரிங்களா? ஸோ இதாங்க முகவரியோட ஆரம்பம். சரி, இதில் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வந்தாங்களா அப்படின்னா நிறைய கொண்டு வந்தாங்க. அது என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படியே. சரிங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த முகவரியில சிறிய மாற்றங்கள் எல்லாம் செஞ்சாங்க. என்ன அப்படின்னா, சரிங்களா, இந்த முகவரி ஒரே ஒரு முறை மட்டும்தான் என்னது திருத்தப்பட்டுள்ளது. சரியா? எப்போ அப்படின்னா 42வது சட்ட திருத்தம் 1976. சரியா? 42வது சட்ட திருத்தம் 76. எத்தனை முறை திருத்திருக்காங்க? ஒரே முறை. அப்படி திருத்தம் செய்யும் போது என்ன வார்த்தைகள் சேர்த்தாங்க அப்படின்னா, சமதர்மம், சமதர்மம், சமய சார்பற்ற, சமய சார்பற்ற, சரியா, ஒருமைப்பாடு என்ற 3 வார்த்தைகள் சேர்த்தாங்க. சரியா? சமதர்மம், சமய சார்பற்ற, ஒருமைப்பாடு என்ற 3 வார்த்தைகள் என்ன பண்ணாங்க சேர்த்துனாங்க. சரிங்களா? சரி, ஸோ இது 42வது சட்டத்தில். இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, 42வது சட்ட திருத்தத்தின் போது சரியா எத்தனை வார்த்தைகள் சேர்த்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. சரியா? 3 அல்லது 3 வார்த்தைகள் எப்போது சேர்க்கப்பட்டது அல்லது 3 வார்த்தைகள் தொடர்பற்றது இது அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து அதே போல முகவுரையில அதே 42வது சட்டம் 1974 முகவரியின் 5வது பத்தியில் நேர்மை என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டது. நேர்மை அப்படின்ற வார்த்தை என்னது சேர்க்கிறாங்க. சரிங்களா? சரி, முகவரியில வேற எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னா, சரியா, சுதந்திரம், சுதந்திரம், சரியா, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், சகோதரத்துவம் போன்றவை பெறப்பட்ட நாடு. முகவரியில் உள்ள சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் பெறப்பட்ட நாடு அப்படின்னா அது பிரெஞ்சு புரட்சி. என்ன பிரெஞ்சு? பிரெஞ்சு புரட்சி. புரட்சின்னா பிரெஞ்சு புரட்சின்னு எழுதுங்க, நாடுன்னு கேட்டால் பிரெஞ்சுன்னு எழுதுறீங்க. சரியா? எந்த வருஷம் அப்படின்னா 1789. 1789. சரிங்களா? சரி, அடுத்து இந்த முகவரியில் இருக்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இதை தாரக மந்திரமாக கொண்ட இந்திய நாளிதழ் ஒன்று இருந்துச்சு. இதையும் நமக்கு டிஎன்பிசியில் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா இது சஞ்சிபாணி. சஞ்சிபாணி என்னது பாணி? சஞ்சிபாணி. முகவரியில் உள்ள சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை தாரக மந்திரமாக கொண்ட இந்திய நாளிதழ் என்னது? சஞ்சிபாணி. சரிங்களா? சரி, அடுத்து வேற என்ன இதுல இருக்கு அப்படின்னா, சரியா, முகவரியில அரசியல் நீதி, அரசியல் நீதி, சரியா, சமூக மற்றும் பொருளாதார நீதி, சமூக மற்றும் பொருளாதார நீதி, சரியா, பொருளாதார நீதி போன்றவை பெறப்பட்ட நாடு அப்படின்னா அது ரஷ்யா. போன்றவை பெறப்பட்ட நாடு என்னது? ரஷ்யா. ரஷ்ய புரட்சியிலிருந்து பெற்றாங்க. ரஷ்ய புரட்சி. இது எந்த வருஷம் அப்படின்னா 1917. இது எந்த வருஷம்? 1917.
ஸோ முகவரியில் இருக்கக்கூடிய அரசியல் நீதி, சமூக நீதி, சமூக மற்றும் பொருளாதார நீதி ஆகியவை பெறப்பட்ட நாடு என்னது? ரஷ்யா. ஸோ என்ன புரட்சின்னு கேட்டால் ரஷ்ய புரட்சி அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? சரி, முகவரி தொடர்பாக வேறு என்ன சார் நான் தெரிஞ்சுக்கணும்? சரியா, இது மட்டும் நான் படித்தா போதுமா அப்படின்னா கண்டிப்பாக போதுங்க. சரிங்களா, இவ்வளோ விஷயம் நீங்கள் தெரிஞ்சுட்டாவே போதுமானது. என்ன பண்ணலாம், கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு மார்க் நம்மளால் வாங்க முடியும். சரிங்களா? ஸோ இதை இப்போ வேறு என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா முகவரி தொடர்பான வழக்குகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். வழக்குகள், சரியா, கேசஸ் என்னெல்லாம் கேசஸ் நடந்தது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்க்க போடைய வழக்கு அப்படின்னா 1960 பெருபாரி வழக்கு. பெருபாரி வழக்கு, பெருபாரி வழக்கு. அடுத்து 1973 கேசவானந்த பாரதி வழக்கு. கேசவானந்த பாரதி வழக்கு. அடுத்து 1994 எஸ்ஆர் பொம்மை வழக்கு. எஸ்ஆர் பொம்மை வழக்கு. அடுத்து 1995 சரியா எல்ஐசி வழக்கு. எல்ஐசி வழக்கு. சரி, இதில் இந்த 4 வழக்குகளும் ரொம்ப முக்கியமானது. முகவரி தொடர்பாக இருக்கக்கூடிய வழக்குகளில் ரொம்ப முக்கியமானது என்னது? இந்த 4 வழக்குகள். இதில் எது சரியாக பொருந்திருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ தயவுசெய்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து 1960 பெருபாரி வழக்கு. இந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முகவரி இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பகுதி என்னது கிடையாது. சரிங்களா? ஏன் அப்படின்னா அதுக்குன்னு தனி ஷெட்யூல் கிடையாது, ஒரு அட்டவணை கிடையாது. சரிங்களா? ஒரு விதிகள் கிடையாது, எதுவுமே என்னது கிடையாது. அப்படி இருக்கும்போது என்னது? சரியா? ஸோ இது என்னது? முகவரி இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி எல்லாம் என்னது தீர்ப்பு கொடுக்குறாங்க பெருபாரி வழக்கு. சரியா? இந்த பெருபாரி என்பது எங்க இருக்கு அப்படின்னா கிழக்கு பாகிஸ்தானுடைய ஒரு அங்கமாக மாற்றப்படுறது. எந்த வருஷம் அப்படின்னா 1960. சரிங்களா? அடுத்து 1973 கேசவானந்த பாரதி வழக்கு. கேசவானந்த பாரதி வழக்கு. இந்த கேசவானந்த பாரதி வழக்கில் என்ன சொல்றாங்க அப்படின்னா முகவரி இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதியாகும் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க நீ சொல்றீங்க? சரியா, அது ஷெட்யூல் இல்லாமல் இருக்கலாம், விதிகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அரசியலமைப்புக்குள்ள தானே இருக்கு, அது கண்டிப்பாக ஒரு பகுதிங்க அப்படின்னு சொல்றாங்க கேசவானந்த பாரதி வழக்கில். சரிங்களா? அடுத்து 1994 எஸ்ஆர் பொம்மை வழக்கு. எஸ்ஆர் பொம்மை வழக்கு. அவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஒரு பகுதி தாங்க, ஏங்க நீங்க இது பண்றீங்க, அது ஒரு என்னது இந்திய அரசியலமைப்போட ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்றாங்க. எல்ஐசி வழக்குலையும் அவங்க அப்படிதான் சொல்றாங்க, இது இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி. சரியா? இவங்க எப்போ பகுதின்னு தீர்ப்பு கொடுத்தாங்கோ அதுக்கப்புறம் தான் 42வது சட்ட திருத்தம் 1976 திருத்துறாங்க. சரியா? 42வது சட்ட திருத்தம் 1976 என்ன பண்றாங்க? ஒரு முறை திருத்தம் செய்கிறாங்க. யார் அப்படின்னா இந்த பாரதி கேசவானந்த பாரதி வழக்கு தீர்ப்பு வந்த அப்புறம். சரிங்களா? ஸோ இது புரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்புறேன். சார் இது எளிமையாக என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியுமா அப்படின்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பாருங்க, பெரு அப்படின்னா நான் கிணறு அப்படின்னு வச்சுக்கோங்க. கிணறு எப்படி இருக்கும்? வட்டமாக இருக்கும். அதனால என்னது 0 0 அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுதான் பெருபாரி வழக்கு 1960. சரிங்களா? அடுத்து பாரதி அப்படின்னா எத்தனை எழுத்து? 3 எழுத்து. அதனால 373 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து பொம்மை. சரியா? குழந்தைகிட்ட ஒரு 4 பொம்மையை கொடுத்து விளையாட விடுங்க. குழந்தைகிட்ட ஒரு 4 பொம்மையை கொடுத்துடு. அப்போ எஸ்ஆர் பொம்மை வழக்குன்னா எந்த வருஷம்? 1994. அடுத்து எல்ஐசி வழக்கு அப்படின்னா எல்ஐசியில் 95 ரூபா போட்டால் நமக்கு என்ன தருவாங்க? 100 ரூபா தருவாங்க. அப்படி என்ன பண்ணலாம்? ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க முடியும். பெருபாரி வழக்கு எந்த வருஷம்? 1960. கேசவானந்த பாரதி வழக்கு எந்த வருஷம்? பாரதி இந்த எத்தனை லெட்ரு? 3 லெட்ரு. ஸோ அப்போ என்னது 73. சரியா? எஸ்ஆர் பொம்மை. பொம்மை எத்தனை கொடுத்து விளையாட விடணும்? 4. அப்போ 94. எல்ஐசியில் எவ்வளோ போட்டால் 100 ரூபா கிடைக்கும்? 95 ரூபா போட்டால் என்னது 100 ரூபா கிடைக்கும். அப்படின்னு என்னது ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? அதை நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? சரி, வேறு என்ன சார் நம்ம முகவரி தொடர்பாக வேறு ஏதாவது படிக்கணுமா அப்படின்னா இன்னும் ஒரு சில மற்றும் படிச்சுக்கலாம். அது என்ன அப்படின்னா முகவரி பற்றி அறிஞருடைய கருத்துக்கள். அறிஞர்கள் என்ன சொன்னாங்க? சரிங்களா? அறிஞர்களுடைய கருத்துக்கள். சரியா? முகவரி பற்றி அறிஞர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? சரியா? அடுத்து அறிஞர்களுடைய கருத்துக்கள். அறிஞர்களுடைய கருத்துக்கள் முகவரி பற்றி அவங்க என்னெல்லாம் சொல்ல வராங்க அப்படின்னு இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு நான் எழுதிடுறேன், அதுக்கப்புறம் வந்து என்ன சரியா படிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வழக்குகளின் சொர்க்கம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. வழக்குகளின் சொர்க்கம், வழக்குகளின் சொர்க்கம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து திறவுகோல் அப்படின்னு சொல்றாரு. திறவுகோல்
கோல் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அடுத்து அடையாள அட்டை அப்படின்னு சொல்றாரு. அடையாள அட்டை அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அடுத்து ஜாதகம், அதாவது குடியரசின் ஜாதகம் அப்படின்னு சொல்றாரு. குடியரசின் ஜாதகம், குடியரசின் ஜாதகம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அடுத்து நீண்ட நாள் கனவு சிந்தனை, நீண்ட நாள் கனவு சிந்தனை அப்படின்னு சொல்றாரு. நீண்ட நாள் கனவு சிந்தனை அப்படின்னு சொல்றாரு. அடுத்து சரியா, அடுத்து உயிர் மூச்சு, உயிர் மூச்சு, உயிர் மூச்சு அமெரிக்க அரசியலமைப்பை விட மேலானது, அமெரிக்க அரசியலமைப்பை விட மேலானது. சரியா, இப்படி எல்லாம் சொல்றாங்க. சரிங்களா, ஸோ இதெல்லாம் யார் அப்படின்னு பார்த்துருவோம். வழக்குகளின் சொர்க்கம் அப்படின்னு சொன்னா யார் அப்படின்னாக்கல, சரியா, ஐவர் ஜென்னிக்ஸ், ஐவர் ஜென்னிக்ஸ். சரிங்களா, ஜென்னிக்ஸ். இதுல 2 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒன்று என்ன அப்படின்னா, இந்திய அரசியலமைப்புடைய வழக்குடைய சொர்க்கம் அப்படின்னாலும் ஐவர் ஜென்னிக்ஸ் தான். ஒருவேளை ஐவர் ஜென்னிக்ஸ் உங்களுக்கு ஆப்ஷன் இல்லை அப்படின்னாக்கல, சரியா, ஏவி டைசி நீங்கள் அப்ளை பண்ணணும். ஏவி டைசி, ஏன்னா இது மாதிரி டிஎன்பிசி நமக்கு கீ கொடுத்துருக்காங்க, அதனால நீங்கள் ரெண்டுமே படிச்சுக்கணும். சரிங்களா, ஸோ சொர்க்கம் சொன்னது யாரு? ஐவர் ஜென்னிக்ஸ். அவர் என்னது? ஏவி டைசி. அடுத்து திறவுகோள் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா எர்னஸ்ட் பர்க்னர். எர்னஸ்ட் பர்க்னர், எர்னஸ்ட் பர்க்னர். சரியா, இவர் தான் சொல்றாரு. சரியா, முகவுரை இந்திய அரசியலமைப்பு என்னது? திறவுகோள் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா, அடுத்து அடையாள அட்டை அப்படின்னு யாரு சொல்றாரு அப்படின்னா என்ஏ பால்கிவாலா, பால்கிவாலா, என்ஏ பால்கிவாலா என்பவர் சொல்றாரு. அடுத்து குடியரசின் ஜாதகம் அப்படின்னா கேஎம் முன்ஷிப், கேஎம் முன்ஷிப், கேஎம் முன்ஷிப். சரிங்களா, அடுத்து நீண்ட நாள் கனவு சிந்தனை அப்படின்னு யார் சொல்ற அப்படின்னா அல்லாடி கிருஷ்ணசுவாமி, அல்லாடி கிருஷ்ணசுவாமி, கிருஷ்ணசுவாமி. அடுத்து உயிர் மூச்சு, சரியா, அமெரிக்க அரசியலமைப்போட மேலாதுன்னு சொல்றது அப்படின்னா சரிங்களா இதயதுல்லா, இதயதுல்லா. சரிங்களா, அடுத்து அணிகலன் ஊன்றுகோல் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அணிகலன், சரி, இங்க இடையில நான் எழுதுறேன். அணிகலன், அணிகலன், அணிகலன் ஊன்றுகோல், ஊன்றுகோல் சொற்களஞ்சியம் வழிகாட்டி அப்படின்னு சொல்றாரு. அவர் யார் அப்படின்னா தாகூர் தாஸ் பார்காவா, தாகூர் தாஸ் பார்காவா, தாகூர் தாஸ் பார்காவா, இவர் தாங்க சொல்றாரு. சரிங்களா, ஸோ இதை எளிமையாக நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்க முடியும். இதுல இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்குங்க. சரியா, ஒவ்வொரு சம்பந்தமாக கண்டிப்பாக நமக்கு அறிஞர்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ரிப்பீட்டடாக என்ன பண்ணுறாங்க, கேட்டுகிட்டே இருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், படிச்சு தான் உங்களுக்கு வேறு வழி கிடையாது. பாருங்க, வழக்குகளின் சொர்க்கம் அப்படின்னு சொன்னவர் யாரு? ஐவர் ஜென்னிக்ஸ். இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கணும்? அதில் டைசி அப்படின்னா நம்ம டையானா எங்கே போயிடுவோம்? சொர்க்கத்துக்கு போயிடுவோங்க. அவ்வளோதாங்க, நம்ம டையானா எங்கே போயிடுவோம்? சொர்க்கத்துக்கு போயிடுவோம். அடுத்து திறவுகோல், நம்ம பேக்கரிக்கு போகிறோம். சரியா, சரியா, பர்கர் எப்படி இருக்கும்? வாயை திறந்த மாதிரியா இருக்கும். அதனால எர்னஸ்ட் பர்க்னர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா, எர்னஸ்ட் பர்க்னர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அடையாள அட்டை, பால் வாங்குறதுக்கு அடையாள அட்டை வச்சிருக்கணுங்க. பால் வாங்குறதுக்கு என்ன வச்சிருக்கணும்? அடையாள அட்டை வைத்திருக்கணும். அடுத்து ஜாதகம், எல்லாரும் கையை பார்த்து சரியா இப்படி மாதிரி ஜாதகம் சொல்லுவாங்க. அவரு முகத்தை பார்த்து ஜாதகம் சொல்லுவாரு முன்ஷி அப்படின்னு. ஜாதகம் அப்படின்னா யாரு? முன்ஷி. அடுத்து நீண்ட நாள் கனவு சிந்தனை. கனவு, கனவு என்பது எப்போ வரும்? நமக்கு நம்ம தூங்கும் போது தான் வரும். நம்ம எப்போ தூங்குவோம்? இரவுல தான் தூங்குவோம். அப்படின்னா அல் என்றால் இரவு, அல் என்றால் என்னது? இரவு. அப்போ நீண்ட நாள் கனவு சிந்தனை அப்படின்னு சொன்னா என்னது? ஸோ அல்லாடி கிருஷ்ணசாமி. அடுத்து உயிர் மூச்சு, உயிர் மூச்சே நீதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ உயிர் மூச்சு எங்க இருக்கும்? இதயத்தில் இருக்கும். அப்போ இதயதுல்லா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா, அடுத்து அணிகலன் ஊன்றுகோல். சரியா, அணிகலன் ஊன்றுகோல் யார் வச்சிருப்பாரு? வயசானவர் தான் வச்சிருப்பாரு. அப்ப தாகூர்னாவே நமக்கு நினைவுக்கு வருது என்னதான்? தாடி தான். அப்ப அவர் வயசானவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப தாகூர் தாஸ் என்னது? பார்காவா அப்படின்னு பண்ணலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா, ஸோ ரொம்ப எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்காண்டி நீங்க கஷ்டப்பட்டு படிக்கணும்னு அவசியம் என்னது கிடையாது. ஒரு முறை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்னது, அது பல வருஷத்துக்கு நமக்கு என்னது கண்டிப்பா கை கொடுக்கும். சரிங்களா, ஸோ முகவரியிலிருந்து ஏதாவது நம்ம ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். தயவுசெய்து கொடுத்துருக்கிற டேட்டாவாச்சும் நீங்க என்ன பண்ணணும், சரியா படிச்சுக்கணும். சரிங்களா, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். சரியா,
ஸோ முத்தமிழ் பயிற்சி மையத்தோடு எப்போதும் இணைந்திருங்கள். சரியா? இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. சரிங்களா? நன்றி.